பாருங்க முன்னாடி போனீங்கன்னா தண்ணினா ஒடியுது, அப்படியே பின்னாடிட்டா தண்ணி மண்ணு குப்பை முடி டஸ்ட் ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே ஒடிஞ்சிடும். இப்படியே கிராஸ் ஆகி வித்தின் செகண்ட்ல அப்படி வித்தின் செகண்ட்ல ரெடி ஆயிரும். எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையிருவாது. நீங்க தெரியக்காக கடப்பாக்கல்ல காமிச்சு நேச்சுரலா பாருங்க 4 காமிக்கிறேன். ஃப்ரண்ட்ல போனா வாட்டர் லேஸ் அப்படியே கிராஸ் ஆகி ஒன் டே கிளிக் பண்ண வச்சு ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ண வித்தின் செகண்ட் ரெடி. செட் பண்ற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. எடுத்து அப்படி ஈஸியா பண்ணிக்கலாம். கையில போய் தலையில இது ஆத்து மண்ணல் பாருங்க. ஆத்து மணல் நீங்க வீடை பெருக்கணும் அவசியம் கிடையாது. எவ்வளவு மண்ணு போட்டாலும் வீடை பெருக்கணும் அவசியம் கிடையாது. மண்ணு முடியெல்லாம் அப்படியே எடுத்துட்டு பாருங்க. சும்மா ஒரே ஒரு ஸ்பிங்கர் எடுக்கிற பாருங்க. ஒரே ஒரு விரட்டு தான், சும்மா வச்சாலே போய் பாருங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணு டஸ்ட் ஹேர் முடியலாமே டோட்டலா செக் பண்ண டஸ்ட் அப்படி ஃபுல்லாவே எடுத்துரு. எந்த ஒரு கரை இருக்கா புத்தமே இருக்காது. பாருங்க இந்த மாதிரி மண்ணெல்லாம் இதுல ஒட்டிடும். கீழே கொட்டவே கொட்டாது. ஒரு டிராப்டே கீழே கொட்டாது. எப்ப கிளீன் பண்றோமோ அப்ப தங்க டிக் பண்றேன். டிக் பண்ணிட்டு இந்த ரிவரை மாத்தோம்னா அதுவே புரிஞ்சிடும். எல்லா மண்ணுமே பக்கெட்ல போயிடும். பாஞ்சில் எந்த ஒரு மண்ணும் அழுக்கோ கரையிருவாது. ஒரு அது போக பார்த்தீங்கன்னா பால் டீ காபி ஊத்துங்க. இந்த மாதிரி பால் டீ காபி ஜாஸ் சாம்பார் லட்சம் ஃபுல்லாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றுங்க. ஃபுல்லாக எவ்வளோ கொட்டாலும் பாருங்க. கொட்ட அறிவிலே பாருங்க. மாதிரி அந்த வச்சாலே போதும். இது எண்ணெய் பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பாருங்க. நல்லெண்ணெய் இந்த மாதிரி எந்த கலர் தான் வந்து பாருங்க. நல்லா வச்சாலே போதும். நல்லா வச்சாலே இப்போ அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். அப்படியே ஃபுல்லாக எடுக்கும்போது பாருங்க என்ன கலர் இருக்கோ அந்த கரையை ஃபுல்லாகவே எடுத்துரும். பாருங்க பால் டீ காபி எண்ணெயெல்லாம் அப்படி ஃபுல்லாகவே எடுத்துரும். பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. எண்ணெய் இங்கே இருக்கு பாருங்க. பாருங்க எண்ணெய் கையில் இருக்கும். என் கையில் ஃபுல்லாகவே எண்ணெய் கையில் இருக்கா. அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணும்போது சும்மா அதை அடைக் பண்ணிட்டு இந்த லிவரை மாற்றோம்னால எல்லா அளவுக்குமே போயிடும். பாஞ்சு அந்த அளவுக்கு கரையிடுவார். ஒரு பாஞ்சு லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் நாங்களே கேரண்டி கொடுத்துரும். கேரண்டி எது போச்சுன்னா ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துரும். ஃப்ரீயபிலிட்டிக்காக பாருங்க ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் ஆசிட் லைசால் டாமெக்ஸ் வார்பிக் எந்த கம்பெனிஸ் பாருங்க பாஞ்சுக்கு டேமேஜோ தேவைப்படாமல் இந்த மாதிரி ஆசிட்டே போடாமல் பாஞ்சு ஒன்றுமே ஆகாது. ஃப்ரீயபிலிட்டிக்காக பாருங்க ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஆசிட்டே போடாமல் பாஞ்சு ஒன்றுமே ஆகாது. ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி வரும். இது வெறும் தரைக்கு மட்டும் வாங்கல. செவரு கதவு வால் டைல்ஸ் கிச்சனில் கபோர்டு இருக்கு சீலிங் ஃபேன் சிண்டெக்ஸை விட க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி வரும். பாருங்க பாஞ்சு எந்த டேமேஜுமே ஆகாது. ஃபுல்லாகவே பாருங்க ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான். ஒன்றுமே ஆகாது. ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான். உடையாது நெளியாது திருப்பிடிக்காது கட் ஆகாது. இதில் எவ்வளோ ஹீட்லாம் ஹைட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். பாருங்க லெஃப்ட் வந்து லாக் ஆகும் ரைட் லாக். எவ்வளோ ஹீட்லாம் ஹைட்டை போட்டிக்கலாம். செவரு இந்த மாதிரி கபோர்டோட க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த கபோர்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி உட்டன் டோர் பிளைவுட் டோர் கபோர்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்டு வால் டைல்ஸ் கிச்சன்ஸ் எல்லாமே ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்டிங் வால் க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் ஐஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். சீலிங் ஃபேன் ரோட ஈஸியாக துவச்சிக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். உடையாது நெளியாது திருப்பிடிக்காது.